Hey my dear மக்கள். first video பார்த்திருப்பீங்க இந்த சாப்டர் கெமிக்கல் ஈக்குவேஷன். இது செகண்ட் வீடியோ. மொத்தம் 3 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு அவர் என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்கு, டீகம்போஷன். அதுக்கு ஆப்போசிட் காம்பினேஷன் சேர்றது, டீகம்போஷன் பெரியது. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, அப்படியே கீழே வருவோம். டீகம்போஷன்ல கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன ரொம்ப தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ் பண்றது, ஒருத்தன் டிஸ்பிளேஸ் பண்றது, இடத்த மாத்தி விடுறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்து வந்தீங்க அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோல இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் தான் பார்க்க போறோம். கட 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 கடன்னு மேலே போயிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோவை. யா, காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படி டூ ஆர் மோர் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆக ஒன்னோட ஒன்னா சேர்றது. இது சேரும் பொழுது டெம்பரேச்சர் சேஞ்ச், வாட் எவர், ஏதோ ஒரு சேஞ்ச் நமக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட் ஆர் 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அது எவ்வளவு சேருதோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கீழே போவோம். காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கால்சியம் ஆக்சைடு? கால்சியம் ஆக்சைடோட ஃபார்முலா CaO. அதை குயிக் கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, CaO அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குயிக் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். CaO சாலிடா இருக்கும், வெள்ளை கலர் கல். நம்ம தாத்தா பாட்டிக்கலாம் அந்த காலத்துல இந்த பொங்கலுக்கு வீடுக்கு வந்து வெள்ளடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுண்ணாம்பு கல் வாங்கி அது தண்ணியில போடுவாங்க. போட்ட உடனே பயங்கரமான டெம்பரேச்சர் வெளியே வரும், கப்ப கப்ப கப்பன்னு கொதிக்கும். கீழே அடுப்புலாம் பத்த வைக்க மாட்டாங்க, சிம்பிளி அந்த நெல் வேக வைக்கிற பானை ஒரு பாத்திரம் இருக்கும். கேட்டு பாருங்க தாத்தா பாட்டிக்கிட்ட, நாங்க போய் கால் பண்ணி பேசுங்க. அதுல இந்த நம்ம குயிக் கிளைம் அந்த சுண்ணாம்பு கல்லை வந்து உள்ள போட்டுட்டு ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணும், ஊத்திடுவோம், கொட கொட கொடன்னு ஊத்திடுவோம். ஊத்தின கொஞ்ச நேரத்துல பயங்கர ஹீட் எவால்வ் ஆகும், கொதிக்கும். ஸோ நமக்கு ஸ்லேக்கட் லைம், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில கரைஞ்ச, தட்ஸ் மீன் அக்வஸ், தண்ணியில கரைஞ்சு கிடைக்கும். அக்வஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஆக்சைடு CaO பிளஸ் வாட்டர் காம்பினேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஸ்லேக்கட் லைம் கிடைக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டு 2 மாலிகுல் கம்பைன் ஆகி ஒரு புது மாலிகுல் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பழைய பாண்ட் உடைஞ்சு ஒரு நியூ பாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னன்னா ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எனர்ஜி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷனா இருக்கு. ஓகேவா, என்ன அப்பியர் ஆகும் அப்படின்னு, டு யூ ஃபீல் எனி சேஞ்ச்? ஐயோ கொதிச்சு தள்ளும்னு எழுதிருங்க அந்த இடத்துல. சரியா, அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டு யூ நோ அப்படின்னு சில விஷயம் கேட்டிருக்கேன். என்ன டு யூ நோ? எஸ், அதை செவுத்துல அடிச்சோம் இல்லையா, சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது ஃபியூ டேஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி கால்சியம் கார்பனேட்டா மாறும். பாருங்களேன், ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம அடிச்ச வெள்ளையோட நேச்சர் அப்படியே மாறிடும். ஓகே, அது பார்க்க நல்லதா இருக்கும். நம்ம சாக் பீஸ் எடுத்து பாருங்க, கால்சியம் கார்பனேட்ல அந்த மாதிரி ஒரு 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 சில ஒரு ஃபினிஷிங்கை நம்ம கொடுக்கும். அடுத்து இன்னும் ஃபியூ ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கீழே வரும். ஸோ என்ன கொடுக்குறோம், பேர்னிங் ஆஃப் கோல், அதாவது சிம்பிளி கார்பன் நம்ம எரிக்கிறோம், அதாவது கார்பன் எரிக்கிற மீன் நம்ம ஹீட் பண்ணுவோம். இந்த முத்து சோளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரும்பு அடுப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வந்து கோல் போட்டு வச்சுருவாங்க, கறி போட்டு வச்சுட்டு அது கருப்பு கலர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நெருப்பு பற்ற வச்சிருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த கனல்ல ரெட் கலர்ல தெரியல, அதுக்கு மேல முத்து சோளத்தை விசிறுவாங்க, அப்படி நெருப்பு பொறியா பறக்கும். நிறைய மூவில அந்த சீன் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் ஆக்சுவலி நடக்குது, முத்து சோளத்தை விட்டுருங்க, நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சு இதை பார்த்த உடனே. கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், அதுதான் அந்த பிரைட்னஸ், அந்த ஹீட்டுக்கான காரணம். ஸோ கார்பன் கம்பைன் ஆகுது ஆக்சிஜன் கூட, நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் நல்லா கவனிங்க, அதோட விளைவு நமக்கு அந்த பிரைட்னஸ் ஹீட் வெளியே கிடக்குது. ஸோ ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு, அந்த அட்மாஸ்பியர்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். இது எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி இதை திருப்பி நம்ம பிரிக்கலாம், எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி திருப்பி இதை பிரிச்சு கொண்டு வரலாம். அதே வந்து நம்ம இந்த பக்கமும் இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து நம்ம வாட்டர் மாலிகுல் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ரியாக்ஷன் கிடையாதுடா. You can say that when 2 or more substance element or compounds combine form a single product, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்றோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஃபைன், இதை தான் ஆல்ரெடி பார்த்தேன். அடுத்து இன்னும் சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா பேர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ், அதாவது மீத்தேன். நம்ம பூமிக்கு அடியிலேருந்து இல்லை வந்து குப்பை கூலெல்லாம் இது வந்து மக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதுல இருந்து கேஸ் எவால்வ் ஆகும், அதுல நிறைய மீத்தேன் கேஸ் எவால்வ் ஆகும். அவன் நம்ம பத்த வச்சிட்டோம்னா குப்பு குப்பு குப்புன்னு எரிவா. என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுவான். சி ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா கேசஸ் மாலிகுல், இவனும் கேசஸ் இவனும் கேசஸ். ஸோ இது கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ற பிளஸ் வாட்டர் வேப்பரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். வேற ஒன்றும் கிடையாது. என்ன சார் ஒன்று தானே கிடைக்கும்? இல்லை,
2 ஆர் மோர் ப்ராடக்ட்டும் நம்ம கிடைக்கலாம். சரியா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம நமக்கு எனர்ஜி கிடைக்குது நம்மளோட ஃபுட் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் மூலமா. நம்ம எடுத்துக்கிற குளுக்கோஸ் நம்ம உடம்புல இருக்கிற நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து குளுக்கோஸ் தனியா பிரிஞ்சிடும். அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். அது வந்து ஒவ்வொரு பாடியில் இருக்க ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணும். ஸோ அது மூலியமா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். காம்பினேஷன் கடைசியாக நமக்கு எனர்ஜி கிடைக்குது. மற்றதெல்லாம் பிளா 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 அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க. எனிவே அப்போ அந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அவ்வளவும் சொல்றோம். இந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம், எண்டோதெர்மிக்கா இருக்கலாம். இது பேஸ்ட் ஆன் அவர் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து அப்படின்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. அந்த ப்ராடக்ட் அகெயின் என்ன ஆக போகுதுன்னா ஸ்பிரிட் ஆக போகுது. டீகம்போஸ் அதோட நேச்சரை டீநேச்சர் ஆக போகுது. வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க ஒரு பொண்ணு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அது தெரியல. ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போமா. ஒரு டெஸ்ட் டியூப் வச்சிருக்காங்க. கீழே பன்சன் பர்னர் இருக்கு. ஹோல்டர் வச்சு டெஸ்ட் டியூபை லைட்டா ஏதோ தள்ளி வச்சு ஸ்மெல் பண்றாங்க. ஓகே பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கான், டேக் அ 2 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஃபார்முலா FeSO4. நான் எனக்கு கீழே போறேன். FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஃபார்முலா FeSO4 ஃபெரஸ். இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் ட்ரை பாயிலிங் டியூபு கலர் ஆஃப் த ஃபெரஸ் சல்ஃபேட் ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் பண்ண சொல்றாங்க அந்த புன்சன் பர்னர்ல ஹீட் பண்ணும் பொழுது என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் இதை நம்ம. ஃபர்ஸ்ட் பாருங்க FeSO4 எடுத்தாச்சு. ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர்ல இருக்கா. ஹீட் பண்ணும்போது ஃபெரிக் ஆக்சைடை துருப்பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகுது. பிளஸ் SO2 SO3 ஒரு மாதிரி ஸ்மெல்லு நம்ம கிரியேட் ஆகும். கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், ஒரு சில ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ரியாக்ஷன். டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான் 7H2O ஹைட்ரேட்டட் ஃபார்ம். அதாவது காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர்ல கொடுப்பாங்கல்ல, CuSO4 வந்து .5H2O கொடுப்பாங்க. இது ஹீட் பண்ணீங்கன்னா இது ப்ளூ கலர். இதை ஹீட் பண்ணீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல் ஃபர்ஸ்ட் வெளியே போக பிகம் ஒயிட். அதே மாதிரி FeSO4 சொல்ற ஹைட்ரேட்டட் ஃபார்ம் லூஸ் வாட்டர் வென் ஹீட்டட். த கலர் ஆஃப் த கிறிஸ்டல் சேஞ்ச். எப்பெல்லாம் ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கான விச் மீன் வாட்டர் மாலிகுல் இந்த மாதிரி அடிஷன் போட்டிருக்காங்கல்ல டாட் வாட்டர் மாலிகுல். இது ரியாக்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் அடிஷன் சேர்ந்துருக்கு அவங்க கூட. அப்போ ஹீட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். போன உடனே அந்த கிறிஸ்டல் கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கான கலர் அப்படியே மாறிடும். ஸோ கலர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு. பிளஸ் என்னென்ன கேஸை ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு பார்த்துட்டு SO2 அண்ட் SO3 கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றான். அடுத்த ஒரு ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். கால்சியம் CaCO3. ஓகே ரைட்டு. ஹீட் பண்றோம். அதாவது கால்சியம் கார்பனேட். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த CaO எடுத்து வாட்டர்ல ஆட் பண்ணோம். வி காட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அது செவுத்துலாம் வேற அடிச்சோம். அது கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு கால்சியம் கார்பனேட் கிடைச்சது. அந்த கார்பனேட் எடுத்து அகெயின் ஹீட் பண்ணினா யூ காட் அகெயின் இது சைக்ளிக் மாதிரி குவிக் லைம் அகெயின் கிடைச்சிடும். இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைம் ஸ்டோன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட், ஸ்லேக்கடு லைம்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு, குவிக் லைம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வெளியே ஓடி போயிடுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து வாங்க இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கா, செக் பண்ணி பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்கான், டேக் அபவுட் 2 கிராம் லெட் நைட்ரேட் பவுடர் இன் பாயிலிங் டியூப். அப்போ அந்த பாயிலிங் டியூப் வந்து நம்ம ஹோல்டர் வச்சு ஹோல்டு பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நெருப்புக்கு மேலே வைக்க சொல்லுவாங்க. என்ன அப்சர்வ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம லெட் நைட்ரேட் எடுத்திருக்கோம். லெட் நைட்ரேட்டோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ இதுதான் உங்களுக்கு லெட் நைட்ரேட்டோட ஃபார்முலா. ஓகே, PbNO3 ட்வைஸ் த டைம். இது ஒரு சாலிடா இருக்கு. இப்போ நான் ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஃபியூம் மாதிரி போவோம். அந்த மாதிரி இங்க மேலே கொடுத்துருக்கான். ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஃபியூம் மாதிரி வெளியே போயிட்டு இருப்பான் அந்த டெஸ்ட் டியூப்ல இருந்து. இந்த இடத்துல தெரியுதா, இது இப்போ அந்த பொண்ணு வந்து இங்க வரையவே இல்லை பாத்தீங்களா. எதுவும் வந்து மூக்கில் இழுக்கலாம் கூடாது. ரைட், ப்ரௌனிஷ் ஒரு கேஸ் வந்து வெளியே வரும். ஸோ இங்க டீகம்போஸ் தான் ஆகுது. என்னன்னா லெட் நைட்ரேட் என்ன ஆகுதுன்னா லெட் ஆக்சைடா மாறுது. பிளஸ் NO2 கேஸ் வந்து வெளியே போயிடுச்சு. இந்த இடத்துல பாரு கொஞ்சம் கேப் போட்டு எழுதியிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ NO2 கேஸ் ப்ரௌனிஷ் கேஸ் வெளியே போகுது. இது மூலயமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட லெட் நைட்ரேட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. பிளஸ் ஆக்சிஜன் வருது. அடுத்து பாருங்க. ஸோ மக்கள் அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி 1.7 என்ன பண்றா, ஒரு எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். அதாவது வாட்டர் மாலிகுல் வந்து உங்களுக்கு டீகம்போஸ் ஃபுல்லா டீகம்போஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். வாட்டர் மாலிகுல் என்ன ஆக போகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆக போகுது. ஆக்சிஜன் பிளஸ் ஹைட்ரஜனா உங்களுக்கு ஸ்பிரிட் ஆக போகுது. ஆக்சிஜன் வந்து இங்க வாட்டர் வந்து லிக்விடா இருக்கும். உங்களுக்கு கேஸ் இங்க ஒரு கேசியஸ் மாலிகுல். இது பேலன்ஸ் ஆகுதா பாருங்க. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 2 டைம்ஸ் இருக்கான். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 2 டைம் முடிஞ்சுது. ஆக்சிஜன் பார்த்தோன்னா 2 டைம். அப்போ இங்க ஆட் பண்ண முடியாது, இங்க ஆட் பண்ணா அது தப்பு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ல. அப்போ மாலிகுலே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 டைமா மாத்துங்க. அப்போ
2 வாட்டர், ஒரு வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன், 2 வாட்டர்ல 2 ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் வந்துருச்சு. இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. ஹைட்ரஜன் வந்து இங்க 2 தானே இருக்கு, இங்க 2 2s 4 வருது. அப்போ இந்த மாலிகுலையும் நம்ம 2 டைம்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த கோஎஃபிஷியன்ட் 2 ஆட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா கேத்தோடு இந்த இடத்துல இருக்கு. கேத்தோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன எலக்ட்ரோடு அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடு கேத்தோடு. கேட்டையான் அதை நோக்கி வரும். ஆனோடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஆனையான் எல்லாமே அதை நோக்கி வரும். ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஆனோட அண்டர்லைன் பண்ணும்பொழுது டைரக்டா ஆக்சிஜனுக்கு வந்துருக்கேன். அப்போ ஆனோட ரியாக்ஷன். கேத்தோட அண்டர்லைன் பண்ணும் பொழுது ஹைட்ரஜனுக்கு வந்துருக்கேன். இது கேத்தோட ரியாக்ஷன். இப்போ கேத்தோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் இருக்கும் H2O ப்ளஸ் இந்த 2 நானே பேலன்ஸ் பண்ண போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2 H2O 2 electrons gives H2 பிளஸ் ரிமைனிங் என்ன இருக்கு 2OH மைனஸ். இந்த இடத்துல கேஸ், இந்த இடத்துல அக்வஸ், இந்த இடத்துல லிக்விட். நமக்கு இடம் பார்த்ததை நல்லா அப்படியே விட்டுரும். இதே ஆனோடிக்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 2H2O என்னவா மாறுறான் அப்படின்னா O2 மாலிகுலா மாறுறான். O2 மாலிகுல் பிளஸ் வேற என்ன உங்களுக்கு வெளியே வந்திருக்கும் அப்படின்னா 4H பிளஸ். பாருங்க ரிமைனிங் 4H பிளஸ் இருக்கு. பிளஸ் 4 எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்றான். அப்போ ஒரு O2 ஃபார்ம் ஆகும்போது 4 எலக்ட்ரானை கொடுக்குறான். ஒரு H2 ஃபார்ம் ஆகும்போது 2 எலக்ட்ரான் தான் எடுக்கிறான். அப்போ ஒரு H2க்கு 2 எலக்ட்ரான். அப்போ 2 H2 4 எலக்ட்ரானை கெயின் பண்றான். இவன் 1:2 இந்த ரேஷியோல ஃபார்ம் ஆவான். யாரு கேத்தோட்ல ஃபார்ம் ஆவா, யாரு ஆனோட்ல ஃபார்ம் ஆவா, அவ்வளவுதான். என்ன எலக்ட்ரோடு எடுத்திருக்கீங்க, கிராஃபைட் எலக்ட்ரோடு எடுத்திருக்கீங்க, சார்ஜ் என்ன கொடுத்திருக்கீங்க பேட்டரியில வச்சு, அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ வாட்டர் மாலிகுல் உங்களுக்கு டீகம்போஸ் ஆகுது. ஒன்று வாட்டர் O2 ஆகும், இன்னொன்று அது ஒன்று ஹைட்ரஜன் கேஸ் ஆகும் டீகம்போஸ் ஆகுது. அவ்வளவுதான் சிம்பிள். இதுல ஒன்றும் கிடையாது. அடுத்து ஆக்டிவிட்டி 1.8 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான், டேக் அபவுட் 2 கிராம் சில்வர் குளோரைடு இன் சைனா டிஷ். சைனா டிஷ்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேட் மாதிரி இருக்கும், செராமிக் பிளேட் மாதிரி குட்டியா இருக்கும். இல்லை கிளாஸ் பிளேட் கூட நம்ம எடுத்துக்கலாம். சில்வர் குளோரைடு என்ன கலர்னு கேட்குறான். அடுத்து வந்து என்ன பண்றான், சைனா டிஷ் சன்லைட்ல வச்சுற சொல்றான். என்னதான் உங்களுக்கு சேஞ்ச் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறான். மக்களை கீழே வாங்க. யூ வில் சி த ஒயிட் சில்வர் கலர் டேர்ன்ஸ் கிரே இன் சன்லைட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒயிட் கலர் பவுடர் வந்து நம்ம யாருடைய கலர் அப்படின்னா சில்வர் கலர் வந்து ஒயிட் கலர். கிரே அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். ஸோ இது என்னன்னா அந்த சில்வர் நேச்சராகவே சில ஆட்கள் வந்து விரும்ப மாட்டான் யாரு கூட பாண்டு ஃபார்ம் பண்ண. அதுக்கு குறிப்பா சொல்லணும்னா ஏயு, கோல்டு, பிளாட்டினம், மெர்க்குரி ஃபார்ம் பண்ண வைக்கல இல்லைன்னு சொல்ல, பட் அவ்வளோ விரும்ப மாட்டான். அடுத்து சில்வர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயுமே ரியாக்ஷன்ல இன்வால்வ் விரும்ப மாட்டான். அப்படி ஆயிட்டா பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ கம்மியான எனர்ஜி கொடுத்து அதை உடைச்சிட்டு ஓடி வந்துருவான். ஒரு சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறீங்க, சில்வர் குளோரைட் இருக்கு ஒயிட் கலர்ல, சன்லைட்ல வச்சோன்னா என்ன டீகம்போஸ் ஆகுது. பாண்டு உடஞ்சி சில்வர் அதோடைய பழைய நேச்சருக்கு வருது. வேற ஒண்ணும் இல்லை, ஏய் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு பழைய நேச்சர் சில்வராகவே மாறுறேன். இது ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டியில அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் புரோமைடு ஆல்சோ ஹாவ் அ சேம். ஓகே, அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல முக்கியமான பாயிண்ட் இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, எபோவ் ரியாக்ஷன் ஆர் யூஸ்டு இன் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி. அந்த பழைய காலத்து போட்டோகிராஃபி மெத்தட்ல இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் காசிங் தீஸ் டீகம்போஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வி ஹவ் சீன் தட் டீகம்போஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா ஹீட்டாக தான் இருக்கும். ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி இல்லாமல் என்ன அப்படின்னா அந்த பழைய பாண்ட் வந்து உடைக்கிறதா, வேற ஒண்ணுமே கிடையாது. புது ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்றது. ஸோ ரியாக்ஷன் இன் விச் எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு ஆர் நோன் ஆஸ் எண்டோதெர்மிக். அப்போ நான் எனர்ஜி நான் கொடுக்குறேன், அவன் எனர்ஜியை உள்ள வாங்கிட்டு தான் உடையிறான். அப்போ இதெல்லாமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பேரியம் ஹைட்ராக்சைடு இந்த டெஸ்ட் டியூப். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமா. பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்காங்க இந்த டெஸ்ட் டியூப். அமோனியம் குளோரைட் கூட ஆட் பண்ணியிருக்கானா. பேரியம் ஹைட்ராக்சைடு, பேரியத்தோட வேலன்சி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஹைட்ராக்சைடு 1 OH ட்வைஸ் த டைம் பிளஸ் அமோனியம் குளோரைடு NH4Cl மிக்ஸ் பண்றோம் கிளாஸ் ராட வச்சு. என்ன மாதிரி விஷயங்கள் அப்சர்வ் ஆகும்னு கேட்டிருக்கான். நமக்கு சிம்பிளா பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்து குளோரின் கூட வந்தா அப்படின்னாலே பேரியம் குளோரைடா ஃபார்ம் ஆகிடும். ஓகே, பேரியம் வேலன்ஸ் 2 குளோரினுக்கு 1 பிளஸ் அமோனியா கேஸ் வந்து உங்களுக்கு எவால்வ் ஆகிடும் NH3
ப்ளஸ் வேற என்ன போக வாய்ப்பு இருக்கு, வாட்டர் போக வாய்ப்பு. ஆனால் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகல. வெயிட் பண்ணுங்க. இங்க 2 குளோரின் இருக்கா, இங்க 1 குளோரின் தான் இருக்கா. அப்போ மேக் இட் 2 டைம்ஸ். 2 டைம் போட்டோம்னா அப்போ அமோனியாவும் இங்க என்ன ஆயிடும், 2 டைமா மாறிடும். இப்போ வேற பாருங்க, இதுல எக்ஸ்ட்ரா 2 ஹைட்ரஜன் வரும். அந்த 2 ஹைட்ரஜன் இங்க எக்ஸ்ட்ரா 2. ஓகே, ஓ டோட்டல் ரியாக்ஷன் பேலன்ஸ் நினைக்கிறேன். ஆக்சிஜன் 2 இருக்காங்க, ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கா, ட்வைஸ் தட்டேன். அவ்வளவுதான், ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல் வந்து அமோனியா கிரியேட் ஆகும். அடுத்து எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் கேட்கலாம். இது என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் டீகம்போஸ் ஆகும்போது எனர்ஜியை வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம தான் கொடுக்குறோம். என்வரான்மெண்ட்லேருந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணிக்கும். அப்போ ஒரு மாதிரி சில்லுன்னு உங்களுக்கு இருக்கும். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இது உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் பஞ்சன் ஸ்மெல் அமோனியா கொடுத்துருவான். கீழே வந்து சின்னதாக பேரியம் குளோரைடை நீங்கள் பார்க்கலாம், ப்ரிசிபிடேஷன் மாதிரி. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 2 பீக்கர் எடுத்துக்கிறீங்க. பீக்கர் அவன் டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்திருக்கான் இல்லையா, இந்த இடத்துல நான் வரைஞ்சு காட்டிட்டேன், கவனிங்க. ஒரு டெஸ்ட் டியூப், ஒரு சின்ன குட்டி பீக்கர் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பீக்கருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், CuSO4 காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது வந்து ப்ளூ கலர், இந்த கலர் இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இரும்பு ஆணியை போடுறோம். இரும்பு ஆணியை போட்டுரும். ஆணி என்ன ஃபார்முலா, Fe. இதுல யார் மோர் ரியாக்டிவ் அப்படின்னா அயன் வந்து மோர் ரியாக்டிவ். நல்லா கவனிச்சுக்கோங்க, அயன் வந்து மோர் ரியாக்டிவ் மெட்டல். யாரை விட அப்படின்னா காப்பரை விட. ரியாக்டிவிட்டி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவன் மோர் ரியாக்டிவ், அதனால இவனை யாரை விட, இவனை விட. அப்ப ஈஸியா அவனை டிஸ்பிளேஸ் பண்ணிடுவான். அவனை தூக்கி வெளியே கிடாசிட்டு அவன் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிடுவான். இது உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல காப்பர் சல்ஃபேட் நீங்க எடுத்துக்கிட்ட சொல்யூஷன் ஃபியூ மினிட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா FeSO4 மாறிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இரும்பு ஆணி இருந்துச்சுல்ல, அதோட சர்ஃபேஸ்ல இருக்க அயன் கொஞ்சம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிடுவான். மிச்சம் பார்த்தீங்கன்னா காப்பர் போய் அவன் மேல அப்படியே கோட் ஆயிடுவான். காப்பர் போயிட்டு அவன் மேல கோட் ஆயிடுவான், சாலிட் மாதிரி. இவன் வந்து ஏக்வஸா மாறிடும், ஏக்வஸ். இவனும் ஏக்வஸ். ஸோ ப்ளூ டு கிரீன் சேஞ்ச் ஆகும். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருத்தனை இன்னொருத்தர் டிஸ்பிளேஸ் பண்றான். யார் மோர் ரியாக்டிவோ அவன் லெஸ் ரியாக்டிவோ டிஸ்பிளேஸ் பண்றான். அது இயல்பான விஷயம். அதுதான் இது ஃபுல்லாவே கொடுத்துருக்கு. ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம் நீங்க. அடுத்து கவனிச்சுன்னா அதே மாதிரி சில டிஸ்பிளேஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டா. அகைன் இங்க வந்து லெட் பாத்தீங்கன்னா காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டா. ஆனா காப்பரால ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது, காப்பரால அயனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல காப்பர் கம்மி, இவங்கெல்லாம் அதிகம். சரி, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் அயன் மட்டும் தான் பாருங்களேன். ஒரு பக்கம் மெட்டல் அப்படியே இருந்தா, எந்த ஒரு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகல, அவன் உள்ள வந்தான், இவனை டிஸ்பிளேஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டான். இதெல்லாம் வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறவன் நல்லா கவனிங்க, இங்க இருக்க இந்த ரியாக்ஷன். ஸோ மேல ஒரு இது கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கான் இல்லையா, சோடியம் சல்ஃபேட் கொடுத்துருக்கான். அடுத்து பேரியம் குளோரைடு. நல்லா கவனிங்க, இங்க இருக்க சோடியம் இவனை தூக்குவான், இவன் இடத்துக்கு வருவான். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க. அப்படியே சோடியம் சல்ஃபேட்டு இங்க என்னவா மாறி இருக்கு அப்படின்னா சோடியம் குளோரைடு, அதாவது இங்க இருக்க குளோரின் கூட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேரியம் குளோரைடு என்னவா மாறிட்டா பேரியம் சல்ஃபேட், இங்க இருக்க சல்ஃபேட் கூட. அவ்வளவுதான். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அங்க ஒருத்தன் வந்து சாலிடா இருந்தான், இங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ். ஒருத்தன் டிஸ்பிளேஸ் பண்ணிடுவோம். அதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற அப்படியே வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிம்பிளான விஷயம் என்னன்னா, இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அடிஷன் ரிமூவலை பத்தி தான் பேசும். இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், தட்ஸ் கால்ட் ஆக்சிடேஷன். 10th பொறுத்த வரைக்கும். அப்ப ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இதுல எது நடந்தாலும் அது என்ன அப்படின்னா ரிடக்ஷன். சிம்பிளான விஷயம். இப்ப கீழே வாங்க, கீழே ஒரு ரியாக்ஷன் இருக்கு. காப்பர் இருக்கு, காப்பர் கூட ஆக்சிஜன் வச்சு ஹீட் பண்றேன். காப்பர் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இது ஒரு ப்ரௌன் கலர் சர்ஃபேஸ் மாறுன்னு சொல்லியிருக்கான். அதே ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அகைன் காப்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இப்போ என்னாச்சு, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ரிடக்ஷன், மேலே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன். இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் போட்டிருக்கான். இதுல எந்த ப்ராசஸ் ஆக்சிடேஷன், எது ரிடக்ஷன், யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா யார் ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. பாருங்க, காப்பர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கூட இருக்கா, ஆக்சிஜன் லூஸ் பண்ணிட்டான், அதனால இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரிடக்ஷன். அதுவே ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கான், தனியா இருக்கா, யாரும் இல்லை கூட பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட ஆட் ஆயிருக்கான், ஆக்சிடேஷன்.
இப்போ அதே மாதிரி பாருங்க, ஜிங்க் ஆக்சைடு இருக்கு, கார்பன் கூட ரியாக்ட் பண்றான். ஜிங்க் ஆக்சிஜன் லூஸ் பண்ணிட்டானா பாருங்க. அப்ப இந்த இடத்துல என்ன எடுக்கும்? லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப இந்த இடம் நமக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கும். இந்த இடத்துல கார்பன் வந்து கெயின் பண்ணியிருக்கான். அப்ப இந்த இடம் ஆக்சிடேஷன் ஆயிருக்கும். இதுலயும் கவனிங்க, எம்என் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை லாஸ் பண்ணியிருக்கான். அப்ப இந்த இடம் ரிடக்ஷன். இந்த இடத்துல வேற யாரு? இந்த இடத்துல யாரு? எஸ், ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கெயின் பண்ணியிருக்கான். அப்போ இது ஆக்சிடேஷன். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனையும் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும், எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் அப்படின்ட்டு. சரியா? அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா, எஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இதுல வந்து யாரெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கா, யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, இது மட்டும் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் இருக்கும். 11th நீங்க போகும் பொழுது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இந்த மாதிரி எலக்ட்ரான் பேஸ் பண்ண கான்செப்ட்லாம் நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதை மட்டும் தான் பார்த்துக்கோம். இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள் யாருன்னா இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன். என்ன சார் ரிடாக்ஸ்ன்னு சொல்றீங்க? எஸ், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்லலாம்? ரிடாக்ஸ். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன், செகண்ட் ஒன் ஆக்சிடேஷன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.